தங்கம் தோசை, அம்மா சாஸ். இட்லி, அம்மா சாஸ்மா. பணியாரம், அம்மா சாஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கண்ணா. ப்ளீஸ்மா சாஸ். நாம் பண்ணுற ஒரே தப்பு மெயின் டிஷ்ஷில் கான்சென்ட்ரேட் பண்ணுறமே தவிர அந்த சைட் டிஷ்ஷில் கான்சென்ட்ரேட்டே பண்ணுறது இல்லைங்க. ஹலோ, தக்காளி பழம் இருக்கா? உடனே இந்த சைட் டிஷ்ஷை ரெடி பண்ணிடலாம். ஓடிவாங்க. இந்த மாதிரி பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் இந்த சாஸ் கடையில் வாங்குற மாதிரியே கலராக இருக்கும். எல்லா தக்காளிகளையும் போட்டு நல்லா பளிச்சுன்னு கழுவி எடுத்துக்கலாம். கண்ணை பறிக்குது கலர், அந்தளவுக்கு பழுத்த தக்காளியை பார்த்து பார்த்து எடுத்திருந்தேன். இப்படி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் இருக்கிற அந்த கருப்பு பகுதியை எடுத்துடலாம். 4ஆக கட் பண்ணி எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஒரு பவுலில் போட்டு எடுத்துக்கோங்க. தக்காளி சாப்பிட்றதுக்கு சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்வீட்டாகவும் இருக்குங்க. நல்லா இருக்கும் சாஸ். அப்போ தான் பூண்டு 4 பல், வெங்காயம், உப்பு, அப்புறம் சர்க்கரை 1/4 கப்பு. நல்லா 1/2 கிலோ தக்காளிக்கு 1/4 கப் சர்க்கரை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி வர்ற சமயத்துக்கு மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதித்து தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்திருக்கும். பார்த்தாவே தெரியும் நம்மளுக்கு. நல்லா அந்த பூண்டு, வெங்காயம் எல்லாமே கூட சேர்த்திருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனை. இப்போது அதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நல்லா ஆறிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூடவே வினிகர் நான் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அதுவும் உள்ளே ஊற்றிடலாம். அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள், அதுதான் நல்ல கலர் கொடுக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், அதையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், ரொம்ப திக்காக இருக்கிறதுனால. இப்படி ஒரு சல்லடை எடுத்துகிட்டு அதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நல்லா ஃபைன் ஸ்மூத் பேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சக்கை எல்லாமே மேலே நின்றும். இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா கடையில் கிடைக்கிற சாஸ் மாதிரியே நம்மளுக்கு டெக்ஸ்சர் வந்தாச்சுங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும். சால்ட் செக் பண்ணிக்கோங்க. சுகர் டேஸ்ட் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கலாம். பார்க்கவே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் திக்காகும் நம்மளுக்கு. நல்லா கொதிச்சு வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. அடி பிடிச்சா அதோட கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். கைவிடாமல் கலந்து எடுத்திங்கன்னா அட்டகாசமான டொமேட்டோ சாஸ் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போது அவங்க தோசை, இட்லி, பணியாரம், ப்ரெட்டுன்னு எதுக்கு கேட்டாலும் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஒரு ட்ராப் போட்டுட்டு நல்லா அந்த பிளேட்டை திருப்பினீங்கன்னா வலிஞ்சு வரணும். ஆனால் அந்த தண்ணி வரக்கூடாது. சாஸ் மட்டும் கலந்து வரணுமே தவிர தண்ணி தனியாக வரக்கூடாது. அதுதான் கரெக்டான பக்குவம். பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா சுட சுட இருக்குது. கடையில் வாங்குகிற மாதிரியே டெக்ஸ்சரில் சூப்பரான சாஸ் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சுங்க. நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ ஆடட் கெமிக்கல், நோ ஆடட் கலர், நோ ஆடட் ஃப்ளேவர், எதுவுமே நம்ம சேர்க்கலை. ஆர்கானிக்காக டொமேட்டோ சாஸ் நம்ம இப்போ வீட்லேயே ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ நீங்கள் தாராளமாக பயப்படாமல் குழந்தைகளுக்கு எல்லா மெயின் டிஷ்க்கும் தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கலாம். நம்மளுமே எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாங்க. இப்போது நான் அந்த சாஸை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன். சூடாக இருக்குது. சூப்பராக யம்மியாக ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாடா.